அனைவருக்கும் வணக்கம். துரோணா அகாடமியிலிருந்து நான் உங்கள் ராம்குமார். இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ். ஓகேங்களா? தமிழ்னு எடுத்துக்கிட்டால் மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 கேள்விகள் இடம்பெறும் அப்படின்றது தெரியும். இந்த 100ல் 60ன்றது புக்கு, மீதி 40ன்றது அவுட் சோர்ஸ். இந்த அவுட் சோர்ஸ்னால் என்ன? ஃபஸ்ட் இந்த அவுட் சோர்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த அவுட் சோர்ஸில் சம்மந்தமாக தமிழ் என்னென்ன புக்கில் வெளியே போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 16 புக்கு இருக்குது. இந்த 16 புக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஓகேங்களா அதிக தலைப்புகள் இடம்பெறக்கூடிய புக்காக ஒரு 10 புக்குகள் இருக்குங்க. ஓகேங்களா? அந்த 10 புக்குடைய பிடிஎஃப்பும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். அந்த சேனலுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவு கீழே கொடுக்குறோம். எல்லோரும் ஜாயின் பண்ணி அந்த பிடிஎஃப்பும் முதல்ல டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ அந்த 10 புக்கில் என்ன தலைப்பு இருக்குது, அந்த தலைப்பு என்னென்னலாம் இம்பார்ட்டனா அப்படின்றத ஒன்று ஒன்றா நம்ம முதல்ல பார்த்துக்கிட்டே வருவோம். இதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் சம்மந்தமான அனைத்து வீடியோக்களுமே இந்த புக்கில் இருந்து தான் இருக்கும். இனி வரும் காலம் நிற்காத அவுட் சோர்ஸ் வீடியோன்றது தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு ஒரு புக் எடுத்துக்கும். நல்ல தமிழ் எழுத வேண்டுமோ இதனுடைய ஆசிரியர்னா பரந்தாமனார் அப்படின்றது தான் இந்த நூலுடைய ஆசிரியர். இந்த புக்கில் என்னென்ன தலைப்புகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத பார்ப்போம். வாங்களேன். ஃபஸ்ட் இனி ஒரு காலில் வந்து அவுட் சோர்ஸ் வீடியோ வரும். இந்த தலைப்பில் இருந்தால் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியுடைய தனிப்பண்புகள், உரைநடையின் வரலாறு, இது எல்லாமே உங்களுடைய சிலபஸில் இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியுடைய சிறப்பை சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களுடைய சிலபஸ் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா இலக்கணம், அதாவது 4வது பகுதியிலேருந்து தமிழ் இலக்கணம் இதுலேருந்து ஆரம்பிக்கும். இதில் தான் பார்த்திங்கன்னா எழுத்து கொடுத்துருப்பாங்க. எழுத்திலக்கணம் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த எழுத்திலக்கணத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உயிர் எழுத்துனா என்ன, மெய் எழுத்துனா என்ன, குற்றியல் உரம். ஓகேங்களா? குற்றியல் உரம் 6 வகைப்படும். அது எல்லாமே ஒன்று பற்றி டீப்பாக கொடுத்துருப்பாங்க. முற்றியல் உரம் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுக்கு இடையில் மற்றும் இறுதியில் மற்றும் முதலில் வரும் எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்றதும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா போலி என்ன, போலி அப்படின்னா போலியை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி சொல்லிலக்கணத்துக்குள்ளே வந்திருப்பாங்க. இந்த சொல்லிலக்கணத்துக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா வினை, அதாவது பெயர் சொல்னா என்ன, வினை சொல்னா என்ன, இடைச்சொல்னா என்ன, உரிச்சொல்னா என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டி இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா தொடர் இலக்கணம். ஓகேங்களா? நம்மளுடைய சிலபஸில் இடம்பெற்றக்கூடிய தொடர் இலக்கணம் பற்றியும் இதுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மூவிட பெயர்கள், அதாவது தன்மை, முன்னிலை, படற்கை, இந்த மூவிட பெயர்களும் இதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா மரபு தமிழ் என்று சொல்லக்கூடிய திணை, பால், எண். ஓகேங்களா? இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா மரபு தமிழ் கொடுத்துருப்பாங்க, மரபு தொடரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மரபு தமிழ் வந்து இதனுடைய இலக்கணத்தை பற்றி இந்த இடத்துல பிரீஃபாக சொல்லியிருப்பாருங்க. ஓகேங்களா? இதை தாண்டி இதுக்குள்ளே வேற்றுமை அப்படின்ற ஒரு தலைப்பு இடம்பெறும். வேற்றுமை. ஓகேங்களா? இதை தாண்டி வினைமுற்று. ஓகேங்களா? பகுபத உறுப்பிலக்கணம், பகுபத உறுப்பிலக்கணம், தொடர் இலக்கணம் எல்லாமே இந்த அளவான இலக்கணம் அப்படின்ற பேர் வச்சுட்டு அளவு கடந்த இலக்கணம் அப்படின்ற மாதிரி இதுக்கு பேர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோ டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? இதை தாண்டி 2வது, அதாவது சேர்த்து வைத்த குப்பை, விடுபட்ட குப்பை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய தலைப்பில் இடம்பெறக்கூடிய பிழை திருத்தம். பிழை திருத்தம் அப்படின்றது நம்மளுடைய சிலபஸில் பெருவாரியான இடத்துக்களில், அதாவது பார்த்திங்கன்னா சந்திப்பிழைன்னு ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க, அது இடத்துல இல்லாத ஒற்றுப்பிழைன்னு ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓர் பிழை திருத்தம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஒருமைப்பன்மை கூட பிழை திருத்தல் தான் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி அங்கங்கே பிழை திருத்தம் எல்லாமே இந்த 2 இடத்துல மட்டுமே சேர்ந்து வரும். ஓகேங்களா? இதனுடைய எல்லா பிழை திருத்தம் ஓகேங்களா ஒவ்வொரு வார்த்தை கொடுத்துட்டு அது எப்படி சொல்கிறாங்க, எப்படி சொல்லணும் அப்படின்றது தெளிவாகவே இருக்கும். தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க இந்த புக்கில். ஓகேங்களா? இதை தாண்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒளி வேறுபாடு. ஓகேங்களா? மழங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒளி வேறுபாடு, இந்த 8 எழுத்துக்களுடைய வேறுபாடும் இந்த இடத்துல டீப்பாக தெளிவாக கொடுத்துருப்பாங்க.
அதற்கப்புறம் பாருங்கள் செல்லா காசு அப்படின்ற பேரில் திருப்பணம், அதாவது மேலே இடத்துல விடுபட்டுச்சு பாருங்கள், அவருடைய எல்லா பிழைகளுமே பிழை திருத்தத்தையும் இதுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அதற்கப்புறம் பயன்படுத்துவோம் பாங்கு, ஓகே, அப்படின்ற ஒரு தலைப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா வினைச்சொற்கள்னால் என்ன, ஓகேங்களா, அந்த துணை வினைகள்னால் என்ன அப்படின்ற மாதிரி இந்த இரண்டுடைய தலைப்புகளுக்குமே இது கீழே வரும். ஓகேங்களா. அதற்கப்புறம் வடச்சொல் உதவி அப்படின்ற ஒரு தலைப்புக்கில் வடச்சொல்லில் இடம்பெறக்கூடிய அனைத்து சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அப்படின்னு வந்து இதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டி சொல்லோடு, இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வடச்சொல்லை மட்டும் நிறுத்தி இருக்க மாட்டாங்க. போர்ச்சுகீசிய சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல், ஓகேங்களா, தெலுங்கு சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல், ஓகேங்களா, கன்னட சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல், ஓகேங்களா, உருது சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் அப்படின்னு பல்வேறு மொழிகள் உள்ள சொற்களுக்கு இணையான இந்த தமிழ் சொற்களையும் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதற்கப்புறம் கலைச்சொல், இன்றைக்கி நம்ம தமிழுடைய சிலபஸில் பெருவாரியாக கடின பகுதியாக சொல்லக்கூடிய இந்த கலைச்சொல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இந்த கலைச்சொல்லை வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன துறைகளுக்கு வந்து நல்ல தமிழ் இருக்கும் அப்படின்னா மருத்துவம், அரசியல், ஓகேங்களா, கல்வி, ஆட்சி முறை, அலுவலகம், ஓகேங்களா, திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தந்த தலைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம், அரசியல், கல்வி, ஆட்சித்துறை, ஆட்சி முறை நம்மளோட சிலபஸில் டேரெக்டாக இடம்பெற்றிருக்கு. இதை பற்றி நம்ம வந்து இந்த இடத்துல படித்தா கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் வல்லினம் மிகு இடம் மற்றும் மிகா இடம். மேல் இடத்துல சொன்ன சந்திப்பிழை தவிர்த்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் எங்கே மிகும் எங்கே மிகாது. இன்றைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடின பகுதியாக தமிழை எதை கருதுறோம் அப்படின்னா இந்த வல்லினம் மிகும் மற்றும் மிகா இடத்தை தான் கருதுறோம் இல்லைங்களா. இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே இடத்துல கொஞ்சம் ஈஸியாக மனப்பாடம் பண்ணி வச்சு கொள்ளிடும். கொஞ்சம் அவுட் சோர்ஸில் போய் புக்கில் இல்லாத தகவலும் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா. அதை தாண்டி இதனுடைய மூணுத்தையும் இதை பற்றி படிச்சுட்டு இதனுடைய பிழை திருத்தம், ஓகேங்க, வல்லொற்று மிகு இடம் மற்றும் மிகா இடம், இதனுடைய பிழையோட, ஓகேங்களா, பிழை அப்படின்னு ஒரு இடத்துல கொடுத்துட்டு அதுக்கு நேரில் வந்து திருத்தம் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான வார்த்தை, சரியான வார்த்தையும் ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதற்கப்புறம் பாருங்கள் புணர்ச்சி, அதாவது நம்மளுக்கு இன்றைக்கி பிடிக்காத ஒரு பகுதி எதை சொல்கிறோன்னா புணர்ச்சி தானே சொல்கிறோம். இந்த புணர்ச்சியை லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா தோன்றல் புணர்ச்சினா என்ன, உடம்போடுமை புணர்ச்சினா என்ன, ஓகேங்களா, கெடுதல் புணர்ச்சி, தெரிதல் புணர்ச்சி அப்படின்ற மாதிரி புணர்ச்சியினுடைய வகைகளை லாஸ்ட்டாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இதை தாண்டி இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தொடர் வகையும் இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா. மேலே சொன்னாங்கன்னா தொடர் வகை, அந்த தொடர் வகையும் இங்கேயும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, தொடர் வகையும் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டி இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தன்வினை, தன்வினைனா என்ன, பிறவினைனா என்ன, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தன்வினையை பிறவினையாக மாற்று, ஓகேங்களா. இதுக்குள்ளவே நிறுத்த குறியீடுகளும் கொடுத்துருக்காங்க, நிறுத்த குறியீடுகளும் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி அணி இலக்கணத்தையும் இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுக்குள்ளவே இவ்வளோ ஒன்றும் உள்ளே வந்து அடங்கியிருக்கு. ஓகேங்களா. எளிய சந்தி விதிகள் அப்படின்ற ஒரு டாபிக் உள்ள. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரபு தொடர், ஓமை தொடர், பழமொழி அப்படின்றத கொடுத்து இந்த புக்கை வந்து முடிச்சிருக்காங்க. இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பெருவாரியான தலைப்புகள் இடம்பெற்று நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லும்போது சிம்பிளாக சொன்ன மாதிரி இருக்கும். ஓகேங்களா. டக்கு டக்குன்னு டாபிக் பேரை மட்டுமே சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் டாபிக் எல்லாமே ப்ரீஃபான டாபிக். ஓகேங்களா. ரொம்ப விரிவாக படிக்கக்கூடிய பாடங்கள் தான் இது அனைத்துமே. இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதற்குண்டான வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா. ரெண்டாவதாக நம்ம எதை எடுத்துப்போம் அப்படின்னா மரபு தொடர் அப்படின்னு ஒரு சோர்ஸ் எடுத்துப்போம். ஓகேங்களா. மரபு தொடர் அப்படின்னா மரபு தமிழ் இல்லைங்க, மரபு தொடர். ஓகேங்களா. மரபு தமிழ் அப்படின்னா என்னென்னா இளமை பெயர்கள், அதனுடைய வினை மரபு, தொகை மரபு, அந்த மாதிரி படிக்கிறது தான் மரபு தமிழ். மரபு தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தொடர் கொடுத்துட்டு பல்வேறு காலம் தொட்டு பல்வேறு தலைமுறைகளாக ஒரு தொடர் எப்படி அமைக்கப்பட்டது, இப்போ தற்போது எப்படி அந்த தொடர் அமைக்கப்படுது அப்படி, அதாவது இப்போ அதனுடைய பொருளை நம்ம அதே முறையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. அதுதான் மரபு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இது வரைக்கும் படித்த மரபு தொடர் எல்லாமே கொஞ்சம் எளிமையான வடிவங்களில் தான் இருக்கும். ஓகேங்களா. முதலை கண்ணீர் பொழியுகை, ஓகேங்களா, கவுர் திரித்தல், ஓகேங்களா, கம்பி நீட்டுதல் அப்படின்னு வந்து மிக எளிமையாக படிச்சுட்டு வந்த மரபு தொடர் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக மாறி இருக்கு, கடின பகுதியாக மாறி இருக்குது. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு 40 பக்க நோட்ஸ் தான், அதிகமாக கூட இல்லை, 40 பக்க நோட்ஸ் தான். 40 பக்க நோட்ஸுமே நம்ம என்ன பண்ண முடியலன்னா டேரெக்டாக போயிட்டு ஆன்சர் பண்ணக்கூடிய அளவில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்கு படிக்கிறோம்னா அகட விகடம்,
அகட விகடம்னா கேள்வியப்படாத ஒன்று. ஓகேங்களா? இதை பிரித்தா அகம் என்பது உள்ளம் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கும். விகடம் அப்படின்னா தந்திரம் என்று குறிக்கும். அதாவது என்னென்னா மனதுக்குள் ஒளித்து வைத்திருந்து பிறர் அறியாத வகையில் ஒரு செயல் செய்கிறது அப்படின்ற மாதிரி பொருளில் வரும். இதற்கு தந்திரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் அகலக்கால் வைத்தல். ஓகேங்களா? அளவு கடந்து போதல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அக்கறை பச்சை அப்படின்னா பொய்த்தோற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பாருங்கள் அடங்கா பிடார்னா கூட நம்மளுக்கு தெரியும். அடரடி படரடினா பெரும் குழப்பம். ஓகேங்களா? அடா துடி அப்படின்னா தீய செயல். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்குண்டான பொருள் நம்ம இதில் கேள்விப்படாத மாதிரி. ஓகேங்களா? அப்போது இது கடின பகுதி தான். உண்மையாலுமே இது கடின பகுதி தான். ஓகேங்களா? இதை வந்து சிறுக 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 படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்னா இதை நம்மளால் முடிக்க முடியும். இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேஜ் கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஈஸியாக படிக்கலாம், அதாவது பயப்படாதீங்க. இதற்குண்டான எங்கெங்கெல்லாம் ஷார்ட்கட் சொல்ல முடியுமோ ஷார்ட்கட்டோட சிறுக சிறுக உங்களான வீடியோ கொடுக்க வேண்டியது அது என்னுடைய பொறுப்பு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட இது ஒரு 40 பேஜ் இருக்குது. இப்படி தான் இருக்குது இந்த புக். ஓகேங்களா? ஓரளவுக்கு சில வார்த்தைகள் எல்லாமே நம்ம கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஓகேங்களா? மீதி சில வார்த்தைகள் மட்டுமே கடினமாக இருக்குது. அதற்கு எந்தளவுக்கு ஷார்ட்கட் சொல்ல முடியுமோ சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், இதையும் நம்ம முடிச்சு கொடுப்போம். ஓகேங்களா? 3வது அயற்சொல். ஓகேங்களா? இந்த அயற்சொல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 3வது புக்குங்க. இது புத்தகம் 3. ஓகேங்களா? புத்தகம் 3. இந்த அயற்சொல் அகராதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அயற்சொல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா பகுதி 1 நம்மளை அழகு 1 இடம்பெறக்கூடிய ஒரு டாபிக். பல்வேறு மொழிகளில் இடம்பெறக்கூடிய ஒரு சொற்களை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் தமிழ் மொழி அதுக்கு இணையான சொற்கள் இருக்குது இல்லைங்களா, அது என்ன அப்படின்னு அறியறது தான் வந்து பார்த்திங்கன்னா அயற்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல தமிழ் எழுத வேண்டுமான போர்ச்சுகீஸ் சொல், கன்னட சொல் அப்படின்னு தனித்தனியாகவே பிரித்து சொல்லியிருப்பார். பட் கவர்மெண்ட் வெளியிட்ட இந்த செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலில் பார்த்திங்கன்னா அப்படி எதுவும் பிரிக்கலை. ஸோ ஒரு சொல் கொடுத்துட்டு அது அயற்சொல், அதற்குண்டான நிகரான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்ற மாதிரி மட்டுமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 400 பேஜ் கிட்ட இருக்குது. ஓகேங்களா? 400 பேஜ் அப்படின்னு சொன்னாலே தலை சுற்றுது இல்லைங்களா? ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிறுக சிறுக படித்தா இதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், படித்து முடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இது சொன்னால் அயற்சொல்னால் என்ன அப்படின்னு அயற்சொல் மேலே கொடுத்துருக்காங்க. அதற்குண்டான தமிழ்ச்சொல். ஓகேங்களா? அக்கி நோய் அப்படின்னா என்ன அப்படின்னா கண் நோயினுடைய ஒரு வகை தான் அக்கி நோய் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஓகேங்களா? 2வது பாருங்கள் அக்கியானம். ஓகேங்களா? அக்கியானம் அப்படின்றது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு தான். ஒரு அக்கியானம் பிடிச்சோம்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து தமிழ்ச்சொல் கிடையாது. அக்கியானம்ன்றது வந்து அறியாமை அப்படின்றது தான் தமிழ்ச்சொல். அக்கியானம்ன்ற தமிழ்ச்சொல் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அக்கியானி அப்படின்னா என்ன, புறச்சமயத்தான். ஓகேங்களா? வெளியில் ஒரு சமயத்தானை தான் வந்து பார்த்திங்கன்னா அக்கியானி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி லைனாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப தெளிவாகவும் நீட்டாக இந்த புக் ரொம்ப ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. இதற்குண்டான எல்லா சொற்களுமே பார்த்திங்கன்னா பல சொற்கள் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பட் இதெல்லாம் தமிழ்ச்சொல் இல்லைன்றது பார்க்கும்போது தெளிவாக தெரியுது. இதே நம்ம என்ன பண்ணுவோம்னா வீடியோ பதிவில் வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 400 பேஜ் இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஆனால் நல்ல ஃபார்மெட்டில் பார்த்தோன்னே நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி நல்ல தமிழ் புக்காவது பார்க்க கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும். புக்கு கொஞ்சம் படித்தா புரியாது அப்படின்ற அளவுக்கு இருக்கும். பட் இது அப்படி கிடையாது, படித்தாலே தெளிவாக புரியும். ஒரு டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டுமே போதும், கண்டிப்பாக கொஸ்டின் வந்தால் ஈஸியாக போடக்கூடிய இருக்கும். புக் நம்பர் 4 என்னென்னா மழங்கொழி எழுத்துக்கள். ஓகேங்களா? இதே செந்தமிழ் சொற்பியலாளர்கிட்ட மழங்கொழி எழுத்துக்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மழங்கொழி எழுத்துக்கள் மொத்தமாக 8 இருக்குது. ஏன்னா உச்சரிப்பின் அடிப்படையில் குறைந்த அளவு வேறுபாடு தான் காட்டும், ஆனால் பொருள் அளவில் மிகப்பெரிய வேறுபாட்டாக காட்டும். இதை தான் வந்து மழங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மழங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 8 மழங்கொழி எழுத்துக்கள் வச்சு இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேஜ் கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, வேறுபாடு சொல் வேறுபாடு கொடுத்துருக்காங்க. அதற்கு என்னென்ன அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இதற்கு நீட்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இப்படி தாங்க இருக்குது. ஓகேங்களா? மழங்கொழி சொல்லலாம் கொடுத்துட்டு அதற்குரிய என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது தான். ஓகேங்களா? அண்மை அப்படின்னா என்னென்னா அருகில். ஓகேங்களா? ரொம்ப பக்கத்துலேயே, அருகில் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் வரும். இந்த அண்மைனா தீமை. ஓகேங்களா? இல்லாமை அப்படின்ற ஒரு பொருள் வரும். இந்த வார்த்தைகள்லாம் சில வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை தான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள்,
அணங்கு. ஓகேங்களா, அணங்கு அப்படின்னா என்னென்னப்பா, அணங்குனா ஒரு தெய்வ பெண். ஓகேங்களா, நம்ம புக்கில் இருக்குது. ஓகேங்களா, ஒரு அதாவது ஓல்டு 10th புக்கில் இந்த அணங்கு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த அணங்கு அப்படின்னா என்னென்னா மன்மதன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை படிச்சுக்கிட்டா சேஃப். ஏன்னா இந்த மழங்கொல்லி எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் அங்கங்கே சதறி கிடக்கும். இது ஒரே இடத்துல மொத்தமாக படிக்கும்போது கண்டிப்பாக ஈஸியாகவும் படிக்கலாம், ஈஸியாகவும் நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அப்போது இந்த ஒரு 200 பேஜ்ன்றது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிறுகு நடத்தி கொடுத்துட்றேன். நீங்களும் சைட் பை சைட் பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ ஏன் இந்த வீடியோ பதிவு அப்படின்னா, இதற்குள்ளே என்ன இருக்குன்னு முதல்ல ஒரு ஐடியா, நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குல்ல. அவுட் சோர்ஸ்னால் என்ன அவுட் சோர்ஸ், அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படி நம்ம தெரிஞ்சால் தான் நாங்கள் படிக்க முடியும். அதனால தான் இந்த வீடியோ பதிவு. அதனால தான் இந்த புக்கை நான் ஓப்பன் பண்ணியே உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, என்ன இருக்குன்றத பாருங்கள் முதல்ல அப்படின்றது. ஓகேங்களா, இப்படி தாங்க இருக்கும் இந்த அவுட் சோர்ஸு. இப்படி தான் நடத்தி கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக நடத்தி கொடுத்துருவேன். கண்டிப்பாக நீங்களும் படித்து இந்த டைம் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறோம். ஓகேங்களா, அதற்கப்புறம் புக் நம்பர் 5. ஓகேங்களா, புக் நம்பர் 5 என்ன அப்படின்னா பழமொழி பொருளறிதல். ஓகேங்களா, பழமொழி பொருளறிதல் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா பழமொழி பொருளறிதல் என்னென்னா யாருடைய மூலமுறை அப்படின்னா புலியூர் தேசிகர், அதாவது புலியூர் தேசிகனுடைய உரையை தான் நம்ம புக் அவுட் சோர்ஸாக எடுத்திருக்கோம். ஓகேங்களா, 3 நிறைய ஒவ்வொரு பாடலுக்குமே இவர் வந்து உரை எழுதியிருக்காருங்க. அதாவது பழமொழியுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழமொழி இருக்கும், அதனுடைய கடைசி வரியில் ஒரு பழமொழி பாடல்கள் அது கடைசி வரியில் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்றத இவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. முதல்ல முன்னுரையை நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அதாவது என்னென்னா முன்னுரையே இங்கே இந்த இடத்துல ஆரம்பிக்கலாம். பழமொழி என்றால் என்ன அப்படின்றதுல ஆரம்பித்து இது லைனுமே எல்லாம் உள்ள இடத்துலையுமே பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா, எந்தெந்த பழமொழியில் வந்து பார்த்திங்கன்னா 2 பாடல் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா, ஒரே பாடலில் 2 பழமொழிகள் இடம்பெற்ற பாடல்களும் இருக்குது. அது எந்தெந்த பாடல் அப்படின்றதுலாம் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது என்னென்னா 51வது பாடல், 57வது பாடல், 146, 194, 313 இந்த பாடல்கள் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா 2 பழமொழிகள் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா, அதற்குண்டான மேற்கூறிய தகவல் எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இருக்குது. அதற்கப்புறம் உள்ளே போகிறாங்க. ஓகேங்களா, உள்ளே போயிட்டு ஒரு பழமும் எடுத்து சிறப்பாக கையாண்டிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது என்னென்னா அருகுதேவன் வணக்கம் அப்படின்னு முருகன் அடி போட்டுருவோம், அருகன் அடி போட்டுருவோம் அப்படின்ற பேரில் ஒரு தலைப்பை கொடுத்துரு. ஓகேங்களா, அதற்குண்டான பாடல் அறிவித்து ஆசின்று உணர்ந்தவன் பாதம் விரிகடல் சூழ்ந்த வேன் கண்மான் ஆழத்து உரியத நீர் கண்டுணர்ந்தார் ஒக்குமே போல பெரியதன் ஆவி பெரியது. ஓகேங்களா, பெரியதன் ஆவி பெரிய. இப்போது இதான் இங்கே பழமொழி. இதனுடைய பொருள் என்ன அப்படின்றத இதனுடைய இடங்களில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரொம்ப ஷார்ட்டாக படித்தா மட்டுமே போதும். அதாவது என்னென்னா 400 பழமொழி, அந்த 400 பழமொழியுடைய பொருள் என்ன அப்படின்றத மட்டுமே படிச்சுக்கிட்டா இந்த டாப்பிக்லேருந்து வரக்கூடிய கேள்விகளை நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா, 400 பழமும் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ 2வது வந்து பார்த்திங்கன்னா மேல்நிலை அடைதல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஒரு பாடல் கொடுத்துட்டு அதனுடைய இறுதியில் பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி கொடுத்துருப்பாங்க. அந்த பழமொழிய பொருளை கீழே கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் நம்ம 10 பார்த்தா கூட போதுமே. ஓகேங்களா, ஈஸியாக ஒரு 40 வீடியோவில் இதை நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா, இப்படி தாங்க உங்களுடைய பழமொழி 400 நடத்தி கொடுக்கப்படும். ஓகேங்களா, அதற்கப்புறம் தமிழ் பழமொழி, அதாவது என்னென்னா நெக்ஸ்ட் இப்போ பழமொழி பார்த்தோம் இல்லைங்களா, இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஜெயகாந்தனுடைய பழமொழிகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப அதிகமான பழமொழிகள் இருக்குது. இது இவ்வளோன்னு நம்ம படிக்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட செலக்டடாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற பழமொழிகள் மட்டும் நடத்தி கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து ஏன்னா இது ரொம்ப அதிகமாக இருக்குது, 200 பேஜ் கம்மி தான். பட் ஒவ்வொரு பேஜிலும் அதிகமான பழமொழிகள் இடம்பெற்றிருக்கனால ரொம்ப இம்பார்ட்டண்டான பழமொழிகள் எடுத்து மட்டுமே அதனுடைய பொருள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா, அதற்கப்புறம் அதுக்கு அடுத்த புக் சோர்ஸ். ஓகேங்களா, இது புக் நம்பர் 3, 4, 5, 6வது புக்கு. இது 7வது புக்கு என்ன அப்படின்னா, ஒரே நிமிஷம், ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
தமிழ் அகரமுதலி. ஓகேங்களா? தமிழ் அகரமுதலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கடைசி அந்த புக்கினுடைய கடைசியில் என்ன இருக்கும் அப்படின்னா பல்வேறு அகரமுதலிகள் வெளியிட்ட ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அகரமுதலில் பேஜ் நம்பர் ஒரு 11லேருந்து 45 வரலாம் பார்த்திங்கன்னா பல்வேறு அகரமுதலிகள் வெளிவந்த ஆண்டுகள் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஆண்டுகளை வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு என்னென்ன அகரமுதலிகள் யார் வெளியிட்டாங்க அப்படின்றத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழமொழிகள் பார்த்தாச்சு. நவீன தமிழ் அகராதி. ஓகேங்களா? நவீன தமிழ் அகராதி அப்படின்றதுலையும் சிறு சிறு தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இடம்பெற்றிருக்கு. அதனால் நம்ம இதையும் என்ன பண்ணுவோம்னா தெளிவாக பார்த்துருவோம். ஓகேங்களா? லாஸ்ட்டாக பயன்முறை தமிழ். ஓகேங்களா? அந்த பயன்முறை தமிழ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்கு இடம்பெறக்கூடிய சில டாப்பிக்லாம் இடம்பெற்றிருக்கு. என்னென்ன டாபிக் இதில் இடம்பெற்றுனா இதில் வந்து பார்த்திங்கன்னா புக்கை அங்கேயே மொத்தமாக படிக்க முடியாது. இதில் என்ன டாபிக் மட்டும் சொல்கிறேன், இதை மட்டும் நோட் பண்ணிங்க. இதை மட்டும் என்ன பண்ணுவோம், நம்ம சிலபஸ் வைஸாக பார்ப்போம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பகுபத உறுப்பிலக்கணம். இல்லை நான் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். இப்போ இங்கே புக்கே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பயன்முறை தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சித்துறைக்கான சொல், அதாவது என்ன நம்ம கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி சொற்கள் துறை வாரியான சொற்களும் இதில் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த பேச்சு வழக்கு வைக்கல ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல், பிறமொழி சொற்கள் அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. வழு சொற்களை பற்றி கொடுத்துருக்காங்க, தொடரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சுருக்கி வரைதல் நம்மளுடைய சிலபஸில் இருக்குது. இலக்கண சுருக்கம் நம்மளுக்கு தேவையில்லைங்க. ஓகேங்களா? இதை தாண்டி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மொழி சொல்லு தான் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? தாண்டி இந்த ஆட்சி மொழி சொல்லை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திணை, பால், எண், இடம் இதை பற்றி பார்த்திங்கன்னா தெளிவான தகவல் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேற்றுமை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வினைத்தொகை பற்றி கொடுத்துருக்காங்க. பெயர் வகை. ஓகேங்களா? பெயர் வகையை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போலி பற்றி கொடுத்துருக்காங்க. வழு மற்றும் வழு அமைதி பற்றி கொடுத்துருக்காங்க. புணர்ச்சி விதியை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தலைப்புகள் எல்லாமே இதில் இடம்பெற்றிருக்கு. ஒளி வேறுபாடு அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் இதுக்குள்ளே வருதுங்க. ஓகேங்களா? இது வந்து சிறுக வருது. அதனால் இதை நம்ம இதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ சொன்ன இந்த 10 அவுட்சோர்ஸ் புக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? மீதி 6 கூட அதில் குறைவான தகவல் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நேர்த்தியான தகவல் எல்லாமே உள்ளே இருக்குது. இனிவரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான வீடியோ ஒன்று ஒன்றா உங்களை வந்து சேரும். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.